ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கார்விங் அவுட். இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா உருவாக்குதல் அல்லது செதுக்குதல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி ஸ்பெண்ட் இயர்ஸ் கார்விங் அவுட் அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் இன் த மியூசிக் இண்டஸ்ட்ரி. இசைத்துறையில் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க பல ஆண்டுகள் செலவிட்டார். அப்போ இந்த இடத்துல பல வருஷமாக உழைச்சி ஒன்று உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் வந்து கார்விங் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. செகண்ட் வேர்ட் அவுட்ஃபாக்ஸ்ட். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தந்திரம் அல்லது புத்திசாலித்தனத்தால் வீழ்த்துதல், அதாவது ஒருத்தங்களை முட்டாளாக்குறது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டிடெக்டிவ் ஃபெல்ட் அவுட்ஃபாக்ஸ்டு பை த பிரில்லியன்ட் கிரிமினல் மாஸ்டர் மைண்ட். துப்பறியும் நபர் குற்றவாளியின் புத்திசாலித்தனத்தால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார். அப்போ அவுட்ஃபாக்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டாளாக்கப்படுறது, அதாவது தந்திரம் அல்லது புத்திசாலித்தனத்தால் வீழ்த்துதல். தேர்ட் வேர்ட் பிகோட்ரி. இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சகிப்பின்மை, தீண்டாமை அல்லது பாரபட்சமாக இருக்கிறத பிகோட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கேம்பெயின் எய்ம்டு டு ரைஸ் அவேர்னஸ் அண்டு காம்பேட் பிகோட்ரி இன் த கம்யூனிட்டி. இந்த பிரச்சாரம் சமூகத்தில் விழிப்புணர்வு மற்றும் மதவெறியை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டது. அப்போ பிகோட்ரி அப்படின்றது ஒரு சகிப்பின்மை, தீண்டாமை அல்லது பாரபட்சம், ஒரு வேற்றுமையாக இருக்கிறத தான் வந்து பிகோட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபோர்த் வேர்ட் டிஸ்பேரேஜிங்லி. இது ஒரு அட்வர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கேவலமாக அல்லது இழிவாக. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ ஸ்போக் டிஸ்பேரேஜிங்லி அபவுட் த காம்படிட்டர்ஸ் ப்ராடக்ட் டியூரிங் த இன்டர்வியூ. பேட்டியின் போது போட்டியாளரின் தயாரிப்பு குறித்து கேவலமாக பேசினார். அப்போ டிஸ்பேரேஜிங்லி அப்படின்னா கேவலமாக அல்லது இழிவாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபிஃப்த் வேர்ட் ட்ரையாட். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா முக்கோணம், அதாவது 3 விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதை தான் வந்து ட்ரையாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ட்ரையாட் ஆஃப் கவர்மெண்ட் பிரான்ச்சஸ் இன்க்ளூட்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்டு ஜுடிஷியல். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவை அரசாங்கத்தின் முக்கோண கிளைகள் ஆகும். அப்போது இந்த இடத்துல ட்ரையாட் அப்படின்றது முக்கோணம், அதாவது 3 விஷயம் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் ட்ரையாட் அப்படின்னு சொல்கிறோம். சிக்ஸ்த் வேர்ட் நோஷன்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கருத்து அல்லது எண்ணம், அதாவது ஒரு ஐடியா. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஹேட் நோஷன்ஸ் அபவுட் ஹவு த ப்ராஜெக்ட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட். திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது பற்றிய யோசனைகள் அவளுக்கு இருந்தன. அப்போது இந்த இடத்துல நோஷன்ஸ் அப்படின்றது ஐடியா, அதாவது யோசனைகள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நோஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? கருத்து, எண்ணம் அல்லது ஐடியா. ஓகேங்களா. செவன்த் வேர்ட் ஆக்ரிமோனி. இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கசப்பு அல்லது மோசமான உணர்வு, அதாவது ஒரு வெறுப்புணர்வு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் வேர் மார்க்டு பை ஆக்ரிமோனி அண்ட் டிஸ்பியூட்ஸ் ஓவர் அசட்ஸ். கருத்து வேறுபாடு மற்றும் சொத்து தகராறுகளால் விவாகரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போ ஆக்ரிமோனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மோசமான உணர்வு. ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல கருத்து வேறுபாடு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகே. எய்த் வேர்ட் ரீகன்சைல்டு. இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சமரசம், அதாவது சமாதானமாக போகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் அ லாங் டிஸ்கஷன் தே ஃபைனலி ரீகன்சைல்டு தயர் டிஃப்ரென்சஸ் அண்ட் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் அகைன். நீண்ட விவாதத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளை சமரசம் செய்து மீண்டும் நண்பர்கள் ஆனார்கள். அப்போ ரீகன்சைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமரசம் அப்படின்னு அர்த்தம். நைன்த் வேர்ட் கிரேன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று நாரை, கொக்கு அப்படின்ற மாதிரி பறவைக்கான பேரும் கிரேன் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்று வந்து நம்ம அந்த புல்டவுசர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெஹிக்கிளுக்கோட பேர் வந்து கிரேன் தான். ஓகேங்களா. புல்டவுசர்ன்றது அந்த கம்பெனி நேமா என்னன்னு தெரியல, ஆனால் கிரேன் தான் வந்து ஆக்சுவல் நேம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரூ
used a crane to lift the steel beams into place. கட்டுமான குழுவினர் கிரேன் மூலம் இரும்பு கற்களை அந்த இடத்தில் தூக்கினர். அப்போ கிரேன் அப்படிங்கும்போது பாரம் தூக்கும் கருவி, இல்லைன்னா பறவை, அதாவது கொக்கு அல்லது நாரையை வந்து கிரேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 10th வேர்ட் ஸ்பேனிங். இது ஒரு verb. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்து கிடத்தல், அதாவது ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பிரிட்ஜ் ஸ்பேனிங் த ரிவர் வாஸ் அன் இன்ஜினியரிங் மார்வெல். ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட பாலம் ஒரு பொறியியல் அதிசயம். அதாவது ஸ்பேனிங் அப்படின்றது ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது, அதாவது எக்ஸ்டெண்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற விஷயங்களை தான் வந்து ஸ்பேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஆற்றுக்கு குறுக்கே அந்த பாலம் வந்து ரொம்ப ப்ராடாக பெரிய பாலமாக இருக்கிறது தான் வந்து இங்கே வந்து ஸ்பேனிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.